நாம் வாசித்த அந்த பகுதியை மறுபடியும் நான் திருப்பிக் கொள்ள நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நேற்றைய நாட்களில் தினத்தில் நம்முடைய மூத்த சகோதரரும் நம்முடைய தகப்பனுமாகிய சகோதரர் சகடையப்பன் ஐயா தஞ்சாவூர் சகோதருடைய கூட்டங்களில் பேசின செய்தியுடைய ஒரு பகுதியை தான் இப்பொழுது நாம் ஆராதனை வேளையில் நாம் கேட்டோம். அந்த செய்தியுடைய பகுதியை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு நானே இந்த செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் பயப்படுகிறேன். இந்த வார்த்தை நான் வாசிக்கத்தோம் அந்த செய்தியிலே. அதுக்கு மேலே 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் அவனுடைய நற்குணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த எபேசு சபையின் மூப்பன் அவனை குறித்தான காரியங்கள்லாம் அவ்வளோ காரியங்கள் அவர் செய்கிறார். அவர் பொறுமையாக இருக்கிறார். பொல்லாதவர்களை சபை விடலை. எத்தனையோ காரியங்கள். மாய்மாலக்காரர்கள் அப்போஸ்தலர்னு பேர் பெற்றுக்கிட்டு வர்றவங்களை அவங்க மாய்மாலத்தை உரிந்தார். அவருடைய பொய்யெல்லாம் கண்டறிகிறார். எத்தனையோ அவர் சகித்து கொண்டிருக்கிறார். பொறுமையாக இருக்கிறார். இலைப்படையாமல் அவங்க பிரயாசமும் படுறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் நானும் எத்தனையோ காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய முடியும், வழக்கமாக செய்ய முடியும். ஒரு காரியத்தை நாம் செய்யாமல் எத்தனையோ காரியத்தை வழக்கமாக சடங்காச்சாரமாக சம்பிரதாயமாக வழக்கமாக நம்ம செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் நீ எத்தனையோ காரியங்களை செய்யலாம், ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், நீ மேலே செஞ்ச எல்லா காரியமும் நல்லது தான். ஆனால் இதுக்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நீ ஆதியில் என் மேலே இருந்த அந்த நேசம் இருந்ததில்ல, என் மேலே உனக்கு அன்பு இருந்ததே, என் மேலே உனக்கு பாசம் இருந்ததே, அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நழுவி போயிடுச்சு உன்னுடைய இருதயத்தில். அதை விட்டு அப்படியே நழுவி போயிடுச்சு. சில நேரங்களில் வெளியேறப்பட்டது ஒன்று இருக்கும். அது பிசாசு நமக்கு தெரியாமலே அது அப்படியே நழுவிடும். ஆனால் வேறு ஒன்று இருக்கும். அதில் பிசாசு வேறு ஒன்றை வச்சுட்டு வெளியேறப்பட்டது அது அப்படியே நழுவி போயிடும். இப்படி தான் அந்த எபேசு சபையில் நடந்த நிகழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் எத்தனையோ காரியங்கள் நம்ம செஞ்சுருந்தாலும் அவரை நேசிக்கிற நேசத்தினுடைய அக்கினி தழல் என் இருதயத்தில் அது எப்போதும் கொழுந்துட்டு எரிஞ்சிட்ருக்காங்கிறத நான் பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா இந்த பூமி நாட்களில் அவரை நேசிக்காமல் நான் எது செஞ்சாலும் அதுக்கு மதிப்பே இல்லை, அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அது ஒரு செத்த கிரியை. அது ஒரு செத்த கிரியை. அருமையானவளே, இந்த பூமி நாட்களில் நான் அவரை நேசிக்காமல் எது செய்தாலும் அது கடைசி நாட்களில் வைக்க பில்லு மரம் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு வீட்டை கட்டுறது போல் அது ஒரு நாளைக்கு அக்கினிக்கு இறையாக அது சாம்பலாக போயிடும். ஆனால் இயேசுவை நேசித்து தான் நம்ம இந்த பூமியில் நம்ம இந்த பூமியில் காரியங்களை செய்யணும். அதை ஒவ்வொரு நாளும் நான் பரிசோதித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் அநேக சமயங்களில் நிறைய நேரம் செபிக்க முடியாது, நிறைய வார்த்தையில் சொல்லவும் முடியாது, என்னுடைய இருதயம் வெறுமையாக இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தையை நான் சொல்லுவதில் நான் மறந்து போக மாட்டேன். அது என்னன்னா, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். வேறு இப்போ எதுவும் எனக்கு சொல்ல தெரியல, வேறு எதுவும் பேச தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நேசிக்கிறேன், உண்மை கனம் பண்ணுறேன், உண்மை மதிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை நான் இருதயத்தின் ஆழத்து இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன். சமயத்தில் நமக்கு
என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, என்ன ஜெபம் பண்ணுறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லலாம், இயேசுவே என்னை நேசிக்கிறேன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவரை நேசிக்கிற நேசம் நம்முடைய வாழ்க்கையை குறைபடும் போது நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையை உலர்ந்து அது உதிர்ந்து போய்விடும். இயேசுவை நேசிக்க நேசத்தில் குறைபடும் போது. அந்த அதிகாரத்தில் கடைசியாக சொல்லப்படும் போது என்ன சொன்னாக்கா, நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னாக்கா, அந்த விளக்கு தண்டை எடுத்துருவேன். உன்னிட்ட இருக்கிற அந்த விளக்கை நான் எடுத்துருவேன். லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பவர் இருக்கு, அந்த விளக்கு போயிட்டா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? அவன் குருடன் ஆகிடும், அவன் தராவ ஆரம்பிச்சிடும். நான் பயப்படணும். நம் வாழ்க்கையில் அநேகர் இந்த பூமி நாட்கள் அவரை நேசிக்கிற நேசம் குறைந்து போனது நிமித்தம் அவளை தராவி கொண்டு இருக்கிறாங்க, அதாவது குருடராக இருக்கிறாங்க. நான் பயப்படணும். ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் மாறுறேன், உண்மை நேசிக்கிறேன். உண்மை விட சங்கீதக்காரன் சொல்வது போல் 73ஆம் சங்கீதம் 25வது வசனத்தில் சொல்வது போல், பரலோகத்திலே உண்மை அல்லாமல் இந்த பூமியிலே ஆண்டவரே எனக்கு வேறு விருப்பம் இல்லை, வேறு எது மேலே என்னுடைய நேசம் பாசம் இல்லை ஐயா. விதத்தில் நான் குறைப்பட்டவ. ஆனால் உண்மை நேசிக்கிற நேசத்தில் என் வாழ்க்கையில் ஒரு துளியும் குறைய வேண்டாம். அது நிரம்பி வழிந்து ஓடட்டும் என் வாழ்க்கையில். நம்ம நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்தில் நம்ம நேசிக்கிறேங்கிறத என்னை நானே நிக்கரணப்படுத்தி கொள்ளணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாளெல்லாம் எத்தனை நாளைக்கு வாழ போகிறோன்னு நமக்கு தெரியாது. நாளையோட கதை முடியுதா, நான் 5 வருஷத்தோட முடியுதா, அதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. நான் இயேசுவை நேசித்து தான் இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கை முடியுமே தவிர வெறுமையாக இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசுவை நேசிக்கிறது. ஏன்னா அவர் முந்தி என்னை நேசித்துட்டார், முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்துட்டார். அது மறந்து போகக்கூடாது. பிசாசு சொல்லுகிற ஒரு காரியம், அவன் ஓயாத பொய்யன். அநேக சமயத்தில் நமக்கு தேவன் உன்னை கைவிட்டார், தேவன் உன்னை மறந்தார், தேவனை நேசிக்கலைன்னு சொல்கிற அந்த ஓயாத பொய்யன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதில் ஓதுவான். நான் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அந்த நாளிலிருந்து அந்த பிசாசுடைய சத்தத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். எனக்கு உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, சூழ்நிலைகள் காரியங்கள் அங்கே கண்ணாப்புண்ணாய் பிசகாய் நடக்கும்போதெல்லாம் காதில் ஓதுவான், தேவன் உன்னை கைவிட்டார், தேவன் உன்னை நேசிக்கலை, தேவன் உன்னை மறந்தான்னு சொல்லுவான். அவன் ஓயாத பொய்யன். அந்த பொய்யனுடைய வார்த்தையை நம்ம நம்பவே கூடாது. தேவன் தம்முடைய மகனை சிலுவையில் அறைந்து தம்முடைய இருதயத்தில் அன்பை வெளிப்படுத்தி இப்போ நான் நேசிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, நிரூபிச்சிட்டாங்க. இதை ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நான் பாவியாய் இருக்கையில் இயேசு எனக்காக மரித்ததினாலே, எனக்காக தன்னை சின்ன பின்னமாக்கினதினாலே, எனக்காக அரை நிர்வாணத்தினால் தொங்கினதினாலே, எனக்காக காரி துப்பப்பட்டு இந்த பூமியிலே அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டதினால், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டபடினால் அவமானப்படுத்தப்பட்டபடினால் தேவன் என்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணிட்டாங்க. தன்னுடைய குமாரனை அர்ப்பணித்து விளங்க பண்ணிட்டாங்க. இதை விட நேசிப்பதற்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. இந்த பூமியிலே தேவன் தம்முடைய ஒரே மகனை அனுப்பிச்சு என்னை நேசிச்சேன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் சத்துருவாகிய சாத்தான் சொல்வதை நம்ம கேட்கக்கூடாது. ஒரு தேவ மனுஷன் சொல்வதை நான் கேட்டிருக்கேன். பிசாசு பொய் சொல்லுவானா, தேவனை நேசிக்கலை பாரு, தேவன் நேசிச்சார்னா உனக்கு ஏன் இந்த நிலைமை, தேவன் ஏன் நேசிச்சா இந்த மாதிரியான சூழ்நிலைங்கிறதெல்லாம்
சாத்தான் சொல்லுவானாம். ஆனால் அந்த தேவ மனுஷன் சொல்லுவாராம், பிசாசே வா, நீயும் நானும் போவோம் வா, கல்வாரிக்கு போவோம் வா, அங்கே என்னை நேசிச்சாரா இல்லையாங்கிறத நான் சிலுவையில் உனக்கு நான் காமிக்கிறேன் வான்னு சொன்னோன்னே பிசாசு மின்னல் வேகத்தில் ஒடியே போடுவானாம். நீங்களும் நானும் பிசாசுகிட்ட சொல்லணும், பிசாசுகிட்ட பேசணும். இந்த பூமி நாட்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான். பிசாசுகிட்டையும் சொல்லணும். அவன் குற்றப்படுத்துவான், உங்களை அதைரியப்படுத்துவான், உங்களை சோர்வடைய பண்ணுவான், பழைய பாவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவர் எனக்காக மரித்தார்ங்கிறத பிசாசுக்கு சொல்லணும். அங்கே பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டதை அவனுக்கு சொல்லணும், ஞாபகம் ஊட்டணும். நாம் அவனுடைய நிர்வாணத்தை, அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார் சிலுவையில் நடந்த நிகழ்ச்சி அவனுக்கு சொல்லணும். நீங்கள் ஒருபோதும் அவன் சொல்லுகிறத ஆமாம் ஆமாலாம் கேட்கக்கூடாது. கீழே விழுந்துட்டீங்களா, என் சத்துருவே, எனக்கு விரோதமாக நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னை நான் சந்தோஷம் பண்ண விட மாட்டேன், உன்னை சந்தோஷம் பண்ண விட மாட்டேன். என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக மறிச்சாங்க, தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் விழுந்துட்டேன், அல்ல தவறாக பேசிட்டேன், தவறாக ஒரு காரியத்தை பார்த்துட்டேன், தவறாக ஒரு காரியத்தை கணிச்சிட்டேன், அதனால் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உடனே பாவங்களை நம்ம பாவங்களை அறிக்கை செய்து ஒரு சமாதானத்தை இருதயத்தில் பற்றுக்கொண்டு பிசாசை எதுக்கணும். நீங்கள் பிசாசோட பேசணும். நமக்கு எதிரியெல்லாம் யாருன்னா மனுஷங்கள் இல்லை, நமக்கு எதிரியெல்லாம் வானமண்டங்களில் பொல்லாத ஆவியும் சேனையும் தான் நமக்கு எதிரி. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது போல் பிசாசோட பேசணும். நீங்கள் அவன் வாழை சுருட்டி கொண்டு ஓடிடுவான் மின்னல் வேகத்தில். அவனுக்கு தேவனுடைய வார்த்தை நீங்கள் சொல்லணும். இயேசு எனக்கு கல்வாரி சிலுவையில் எனக்கு செஞ்சதை அவனுக்கு சொல்லணும். இப்படி ஆண்டவர் அவர் ஏற்கனவே முந்தி அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை அர்ப்பணித்து சிலுவையிலே நிரூபிச்சிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் முதல்ல அவர் அன்பு கூர்ந்து என்னை நேசித்து நிரூபிச்சிட்டாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நான் அவரை நேசிக்கிறதுலாம் பிரச்சனை. நான் அவர் மேலே அன்பு கூறுவதும் நான் நேசிப்பதும் தான் இப்போ பிரச்சனை. இங்கே தான் கேப் வருது. அவர் மாறாதவராய் தம்முடைய குமாரனை அர்ப்பணிச்சிட்டாங்க, அதை விளங்க பண்ணிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்கு ஈடாய் அவர் கேட்கறதெல்லாம், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை அன்னைக்கு பேதுரை பார்த்து கேட்டார். ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கேட்குற கேள்வியெல்லாம் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னை நேசிக்கிறாயா மகனே, என்னை நேசிக்கிறாயா மகளே என்று கேட்குறார். இந்த பூமியில் இயேசுவை நேசித்தது நிமித்தம் எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள், ஊழியக்காரர்கள் சுகபோகத்தை இழந்தாங்க, சௌக்கியமான வாழ்கிற வாழ்க்கையை இழந்தாங்க, மனைவியை இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க, சுகத்தை இழந்தாங்க, சௌக்கியத்தை இழந்தாங்க, அவமானத்தை சகித்தாங்க, நிந்தையை சகித்தாங்க. ஏன் தெரியுமா? இயேசுவை நேசித்தது நிமித்தம். தன்னுடைய சொத்து, பணம், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் இழந்தாங்க. ஏன் தெரியுமா? ஒன்னே ஒன்று தான், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். நேசிப்பது நிமித்தம் எதை வேணாலும் நான் இழக்க விரும்புகிறேன். என் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, நல்ல பேர், எதை வேணாலும் நான் இழக்கிறேன். ஏன்னா நீங்கள் இழந்தீங்க. சிலுவையில் சின்ன பின்னமாக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, காரி துப்பப்பட்டு, எல்லாராலும் உதடை பிதுக்கப்பட்டு, இதெல்லாம் ஏன்னா இந்த ஒரு பாவிக்காக, கிறிஸ்தவனுக்காக அல்ல, இந்த ஒரு பாவிக்காக இயேசுவே நீ காரி துப்பப்பட்டும், அவமானப்படுத்தப்பட்டும் அன்பை நிரூபிச்சிருக்கீங்க. என் வாழ்க்கை நாளெல்லாம், மீதி கொடுத்துருக்கிற இந்த வாழ்நாளெல்லாம் இயேசுவே உமக்கென்று வாழ்ந்து இந்த பூமியிலே எரிந்து பிரகாசித்து கரைய மறைய ஒன்றுமெல்லாம் போகவே நான் விரும்புகிறேன். எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை இந்த பூமியில். என்னுடைய ஆசையெல்லாம் என் இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியை விட்டு அவரிடத்தில் போகவே நான் விரும்புகிறேன். இல்லாமல் என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம், என்னுடைய விருப்பம் எனக்கு ஒன்றும் இல்லை.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்களெல்லாம் இயேசுவை நேசிக்கிறேன் என்பதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை நேசிக்கிறேன், அதனால தான் இதை நான் செய்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அதனால தான் இப்போ வாய் புத்தி இருக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அதனால தான் விட்டு கொடுக்குறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அதனால தான் இப்போ நான் போராடுறது இல்லை. இயேசுவை நேசிக்கிறேன், அதனால தான் இந்த நஷ்டத்தை நான் பொறுக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அதனால தான் இந்த அநியாயத்தை நான் சகிக்கிறேன். இயேசுவின் மித்தம், என் நாமத்தின் மித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்லுவாளானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு மூஞ்ச முனைச்சுக்கின்றிருக்கா என்ன செய்யணும்? கழிவுறணும். எப்போ கழிவுறணும்னா, உங்களுக்கு நிந்த, உங்களுக்கு அவமானம், உங்களை தவறாய் புரிந்து கொள்கிறது, உங்களுடைய பேர் அப்படியே காற்றுல பறக்க விடுறது, அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் சந்தோஷப்பட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்கனவே பின்னாடி நம்மளோட வாழ்க்கை நடக்க போகிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவரை பகைச்சாங்கன்னா நம்மளை கணம் பண்ணுவாங்களா? ராஜா மாதிரி வச்சுருப்பாங்களா? ராஜாத்தி மாதிரி வச்சுருப்பாங்களா? சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, நான் இயேசுக்குள்ளே வந்தால் என்னை ராஜா மாதிரி நடத்தணும், இயேசுக்குள்ளே வந்துட்டால் என்னை ராணி மாதிரி நடத்தணும். இல்லை பிரியமானவரே, ராணி மாதிரியோ ராஜா மாதிரியோ இல்லை. பவுல் சொல்லுவாங்க, எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கான என்னவா? குப்பை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதனால் மனுஷர்களுக்கு துடைத்து போடுகிற அழுக்கான குப்பை போல் இருக்கேன். எனக்கும் அந்த இயேசுவை போல அவமானமும் நிந்தையும் அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பம், சமயம், ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு. ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவர். இந்த பூமி நாட்கள்லாம் நான் நிந்தையும் அவமானத்தையும் சகிக்க தயாராக இருக்கேன். ஏன்னா உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எத்தனையோ காரியங்களை செய்தாலும் இயேசுவை நேசிக்காமல் நீங்களும் நானும் எது செய்தாலும் அது செத்த கிரியை. அந்த காரியத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் நாட்களில் நம்மளை சோதித்து அறியணும். ஆண்டவரே, நான் ஆதியில் கொண்ட காரியம், ஆதியில் கொண்ட கிரியை என்ன? நான் இயேசுவை நேசித்தோம், நம்ம அவ்வளோதான். இப்போது வருஷங்கள் நிறைய பேர், நீங்கள் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் கூட அறிஞ்சவங்க இங்கே இருக்கீங்க, எனக்கு தெரியும். நம்முடைய சகோதரர், ஒரு திருமணமாகிற தம்பதிகள் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம்னு கேட்குறாரு. எங்களுக்கு 10 வருஷம் ஆகுதுன்னு அந்த தம்பதி சொல்கிறாங்க. 10 மடங்கு உங்களுடைய அன்பு கூட ஆயிருக்கா? ஒரு நேசிக்கிற நேசத்தில், புருஷனை நேசிக்கிறதுலையும் மனைவியை நேசிக்கிறதுலையும் 10 மடங்கு கூட ஆயிருக்கா? இப்போ 40 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது. நம்முடைய அன்பு என்னவாயிருக்கணும்? எத்தனை மடங்கு ஆயிருக்கணும்? 30 மடங்கு, 40 மடங்கு, 20 மடங்கு, அது கூட்டிகிட்டே போயிருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மேலே கொண்ட அந்த நேசம் அது கூடிக்கிட்டே போகணும். ஒருவேளை சரீரத்தில் பலவீனராக இருக்கலாம், தோல் சுருங்கி ஞாபக சக்தி குறைந்து பலவீனனாய் நீங்கள் நானும் இருக்கும். இந்த உலகத்துடைய இயற்கை அப்படி தான். புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அது அழிந்து தான் போகும். ஆனால் உள்ளான மனுஷன், அவர் மேல் கொண்ட அந்த நேசம், அவர் மேல் இருந்த கொண்ட பாசம், அது பொங்கி வழிந்தோடு கொண்டிருக்கும். சில வயதான தம்பதிகள் 70, 80, 90 வயசு உள்ள வயதான தம்பதிகள், அவர் கொஞ்சம் அதை பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும். தோல் சுருங்கி இருக்கும், கண்ணு தெரியாது, இல்லை காது கேட்காது. ஆனால் புருஷன் மனைவி நேசிக்கிற அந்த நேசம் இருக்கே, அது தெய்வீகம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய ஆண்டவரை நேசிக்கிற நேசம் அப்படி தான் இருக்கணும், ஒருபோதும் குறைக்கூடாது. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே ரோமர் எழுத நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 28வது வசனம், ரோமர் 8:28. அங்கே வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குமா?
என்ன நடக்குமா? நீங்கள் இயேசுவை நேசிச்சிட்டிங்கன்னா இந்த முழு உலகத்து மனுஷன் ஒன்று சேர்ந்தாலும் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவரால் என்ன செய்ய முடியாது. கிராமத்தில் சண்டை வந்தால் சொல்லுவான், ஒரு முடியை கூட நீ பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனை நேசிச்சிட்டிங்கன்னா எல்லா பிசாசும் 333 கோடிக்கணக்கான பிசாசுகளும் மந்திரவாதிகளும் பில்லி சூனியக்காரர்களும் இந்த முழு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நம்மளை வீழ்த்த முடியாது. அவரால் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் இயேசுவை நேசிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை அவங்க எனக்கு தீங்கு செய்யணும்னு நினைத்தா அது என்னவா முடியுமா? என்னவா முடியும் சொல்லுங்க? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் இயேசுவை நேசிக்கிற நேசத்தில் குறைந்திருக்கிறான்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் சோதித்து அறிய வேண்டியது தர, எனக்கு இவங்க தீமை செய்வாங்களோ அவங்க தீமை செஞ்சுருப்பாங்களோ, அதெல்லாம் என் வேலையே இல்லை. யார் வேணாலும் தீமை செஞ்சுக்கிட்டே இரு, எத்தனை பேர் வேணாலும் கூட்டம் கூட்டிக்கிட்டே இரு. ஆனால் என் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அந்த நேசம் இருக்கே, அந்த நேசத்தில் அந்த அக்கினி இருக்குதே, அந்த அக்கினியில் எல்லாம் எரிந்து புஷ்பமாய் சாம்பலாய் போய்விடும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனுடைய ஆலயத்தில் ஒன்று நடக்கணுமா. அது என்ன தெரியும்னா, அங்கே அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ராத்திரிக்கும் பகலும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஆசாரியர்கள் கட்டைகளை அடுக்கி அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்புறம் அதில் ஆட்டையோ மாட்டையோ அதில் பலியிடுவாங்க. உதாரணமாக நான் அதை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது லேவிய ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். லேவிய ராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 9வது வசனம். லேவிய ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆரோனும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகனபலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எப்பொழுதும் எரிய வேண்டும். முழுவதும் விடியற்காலம் முழுவதும் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் அக்கினி அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்படி எரியும் பொழுது அங்கே இருக்கிற சர்வாங்க தகனம் பலி அங்கே பலியிடப்படும். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். அன்பின் அக்கினி எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இயேசுவை நேசிக்கிற நேசத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போ? ஏதோ ஒரு நேரமாக இங்கே தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னாக்கா, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியக்கூடாது. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி என்ன செய்யக்கூடாது? அமிஞ்சிடக்கூடாது. நீங்கள் இயேசுவின் மேலே கொண்டிருக்கிற அந்த அன்பு ஒருபோதும் அணைஞ்சிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மேலே கொண்டிருந்த அந்த நேச தணல் அணைஞ்சிடக்கூடாது. அப்படி அணையிறது மாதிரி இருந்தால் விறக வைத்து பற்ற வைத்து அதை எரிய விடணும். இயேசுவே, நான் நேசிக்கிறேன் ஆண்டவர். கல்வாரியிலே நீ எனக்காய அரை நிர்வாணத்தை தொங்கப்பட்டதும் காரி துப்பப்பட்டதை என் மனதுக்கு நான் கொண்டு வர்றேன் ஆண்டவர். அதனால தான் நம்ம அப்பம் விடுகிற ஆராதனை இந்த நிகழ்வெல்லாம். ஏன்னா அதை மறக்கக்கூடாது. நம்ம கல்வாரி சிலுவிலே என் குருநாதர் எனக்காய் சிந்தப்பட்டதையும் காரி துப்பப்பட்டதையும் அவமானப்படுத்தப்பட்டதையும் தன்னை கிரயமாய் தன்னை அர்ப்பணித்ததையும் நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது பிரியமானே. ஆகையினால் அது அணைஞ்சிடக்கூடாது. எப்பொழுதும் எரியணும். அதில் 13ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் என்ன செய்யணுமா? எப்பொழுதும் வாசிங்க, சத்தமாக சொல்லுங்க. அது எரிந்து கொண்டே இருக்கணும்.
அக்கினியை எரிந்து கொண்டே இருக்கணும். அன்பு நம்முடைய இருதயத்தில் எரிந்து கொண்டே இருக்கணும். மற்றவர்கள் நேசிக்கிற நேசம் எரிந்து கொண்டே இருக்கட்டும். அங்கே என்ன வந்தாலும் அக்கினி அங்கே புஷ்பமாக்கி அக்கினி என்ன ஆகிடுனாக்கா சாம்பலாக்கிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யாராவது தீமை செஞ்சுருவாங்க, நமக்கு யாராவது பகைக்கிறாங்க, நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு பயம் இருதயத்தில் வேண்டாம். இவங்களை செய்வனை செஞ்சுருவாங்களோ, இவங்க கலகம் பண்ணுவாங்களோ, இவங்களை கூட்டம் கூடுறாங்களோ, என்னை குறித்து பொய்யா சொல்கிறாங்களா, சொல்லட்டும். உன் பேரை தூத்துறாங்களா, தூத்தட்டும். கூட்டம் கூடுறாங்களா, கூடட்டும். என்ன வேணாலும் செய்யட்டும். நீங்கள் உங்களுக்காக வாதாட வேண்டாம். இயேசு இந்த பூமியில் வாடுற நாட்கள்லாம் அவர் குற்றப்படுத்தினாங்க, குற்றச்சாட்டை தொடங்கினார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இயேசு வீணான நேரத்தை கழிக்க விரும்பல. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, ஒரு எலி கூப்பிடுது உங்களை, நீனும் நானும் ஓட்டப்பந்தயத்துக்கு போவோம் வர்றியான்னு ஒரு எலி கூப்பிடுதுன்னு வச்சுங்க, எத்தனை பேர் போவீங்க? எலியோட ஓட்டப்பந்தயத்துக்கு எத்தனை பேர் போவீங்க? எலியோட ஓட்டப்பந்தயத்துக்கு எத்தனை பேர் போவோம்? யாராவது போவோமா? எரோது, பிளாத்து, அந்த பிரதான ஆசாரியன், அங்கிருந்த யூதர்கள் குற்றம் சாட்டுறாங்க. எலியோட ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம் நம்முடைய குரு. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. என்னுடைய அப்பா பரவத்தில் இருக்காங்க, அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. என்ன ஆச்சரியமான காரியம் அவருடைய விசுவாசம். அவர் சொல்லுவார் தைரியமாக, பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வரலன்னா நீ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. பிளாத்து சொல்லுவான், அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். நாம் அதை திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 10வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம். எனக்கு சவாலிடப்பட்ட ஒரு வசனம், சவாலிடப்பட்ட ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிளாத்து இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், நீ என்னோட பேசுகிறது இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன் தெரியுமா? நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவான், நான் நினச்சா உன்னை பண்ணையில் என்ன பண்ணுவேன் தெரியுமாம்மா. என்ன வந்து நான் திரும்ப சொல்லுவேன், என் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவேன். இப்போவே இந்த துண்டை உதறி தோளில் போட்டுட்டு போயிடுவேன். இந்த பண்ணையை நம்புகிறவன் நான் இல்லை. அவன் போய் சொல்கிறான் தான் சொல்லு, போய் சொல்லுவான். முதலாளி 2வது உடனே எனக்கு உடனே செய்தி சொல்லுவார், சேட்டு இன்னும் அன்னாரெலாம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போகிறான், இங்கே நீ ஜாக்கிரதை அவனை குறித்து. அவர் திரும்ப எனக்கு சொல்லுகிற செய்தி, ஜாக்கிரதையா இரு, அவன் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறான். உன் சபைக்கு மரத்தெல்லாம் வெட்டி நீ கொடுக்குறியான், வீட்டில் இருக்கிற நெல்லெல்லாம் அள்ளி நீ கொடுக்குறியான், வந்து சொல்லிட்டு போகிறான். என்ன வேணா போய் சொல்லு. ஆனால் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் இதே மாதிரி தான் அந்த பிளாத்து இயேசுவிடத்தில் சொல்கிறான். எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது தெரியுமா? என்ன சொல்கிறான்னு சொல்லு. நாங்கள் வாசிக்கிறோம், அவரை குறித்து குற்றம் சொல்ல தொடங்கினார்கள். அவனுக்கெல்லாம் எலியோட ஓட்டப்பந்தயம் ஓடிக்கிட்டு இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்கிறார், மறுபடியும் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு. உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா நான் யாருன்னு? மவனே, உன் நாசில சுவாசத்தை என்னுடைய அப்பா வச்சிருக்கிறார். நீ பெரிய ஆளா சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் உன் நாசில் இருக்க சுவாசத்தை என்னுடைய அப்பா வச்சிருக்கிறாங்க. அதனால் என்னுடைய அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாது. அங்கே வாசிக்கிறோம் 11ஆம் வசனம். இயேசு பிரதித்தரமாக, என் அப்பாவிலிடத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் உனக்கு இராது என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியின் நாட்களெல்லாம் என் அப்பா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அண்ட சராசரமும் அவருக்குள்ள இருக்கிறது.
யாரோ எனக்கு தீமை செஞ்சிருவாங்களோ, யாரோ என்னை மானத்தெல்லாம் கப்பலேற்றிட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் என்னை குறித்து தவறாக சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. சொல்லட்டும் சொல்லட்டும். அவங்களுக்கு 10% தான் தெரியும், ஆனால் 90% இன்னும் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியல. சொல்லட்டும், இன்னும் தூற்றட்டும். ஆனால் நான் ஒருபோதும் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் சரிதான், ஐயோ என்னை தப்பாக சொல்லிட்டாங்கலாம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, என்ன எந்த மனுஷனுடைய ஆதரவையோ எந்த மனுஷனுடைய அனுதாபத்தையோ நான் தேட ஒருபோதும் விரும்பக்கூடாது. இயேசு விரும்பலை. அவர் பிதாவை மையப்படுத்தினார், பிதாவை நேசித்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களாம் எங்கள் அப்பா சிம்மாசனத்தில் இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது. இந்த தேதியூர் பஸ் ஸ்டாண்டில் தான் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், உன்னை நினச்சா என்ன செய்வேன் தெரியுமான்னார். என்ன செய்வீங்க? உங்களை இன்னைக்கே வேலையை விட்டுக்கிட்டுவான். அதை வேலையை விட்டு எப்போ போத்து ரெடியாக இருக்கணும், இப்போவே போய் எனக்கு சொல்லிட்டு அப்போ நான் எதையும் பற்றி கொண்டல. பரலோகத்தின் அப்பா இருக்கிற காக்காய்க்கும் குருவிக்கும் படியாக இருக்கிற என்னை போஷி பார்த்தேன். அத்தோட முடிஞ்சு. அந்த ஆள் இல்லை. இப்போ அதே பண்ண வீட்டுக்கு ஆள் வரும், எனக்கு டொனேஷன் இவ்வளோ கொடுக்கணும். நான் யார் தெரியுமா? நாங்கள் கம்யூனிஸ்ட், இந்த மாவட்ட கவுன்சிலர், கம்யூனிஸ்ட் மாவட்ட கவுன்சிலர். நாங்கள் வட்டம் மாவட்டம், எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் வாங்க, நல்லா இருங்க, உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமா தரேன், எங்களுக்கு இவ்வளோ டொனேஷன் வேணும் 10,000. என்கிட்ட அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டீம் என்ன கொடுப்பேன், காஃபி வேணா கொடுப்பேன், அவ்வளோதான். என்கிட்ட ரூபா கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. நீ கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணு. நான் இப்போவே இந்த துண்டை என்ன பண்ணுவேன், தோலில் போட்டுருக்க துண்டை உதறிட்டு இப்படியே வீட்டுக்கு போடுவானா. நான் எதையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன்ல, எதையும் கட்டி பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்கல. உன் ஆதரவு வேணும்லாம் விரும்பல. ஒரு மனுஷனுடைய ஆதரவும் எனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில். ஒரு மனுஷனுடைய ஆதரவு. இயேசு பிளாத்துக்கிட்ட போய், ஐயா என்னை தப்பாக விளங்கிக்காதீங்க, 20 ஐயா என்னை தப்பாக விளங்கிக்காதீங்க அண்ணன் என்னைக்காச்சும் அவனை கையெடுத்து கொண்டு அவன்கிட்ட ஒத்தாசையை தேடினாரா? அவர் பிதா என்னை பார்க்குறார், பிதாவை மையப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அப்பா சிம்மாசனத்தில் இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். நான் எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ள விரும்பலை. மனுஷன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி, மனுஷனை தேடி, மனுஷன்ட்டு உதவியை நாடி, ஒத்தாசை நாடி, மனுஷனே எனக்கு கொஞ்சம் பிச்சை போடு, என்னுடைய பதவியை கொஞ்சம் காத்துக்கொள்ள எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய, எனக்கு கொஞ்சம் பிச்சை போடு சொன்னால் நான் யாராக இருப்பேன் தெரியுமா? சபிக்கப்பட்டவன். நீ என்னைக்கு மனுஷருடைய உதவியை நாடுகிறோமோ, மனுஷட்டு எனக்கு பிச்சை போடுங்க, என் கௌரவம் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு, எல்லாரும் தப்பாக என்னை விளங்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, போகட்டும், காற்றுல பறக்கட்டும், பீஸாக போகட்டும், எனக்கு அதை கொடுத்து அக்கறை இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டாம். இயேசுவின் சீஷன் எப்பொழுதும் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் குரு மேலே, என் குருவாகிய இயேசு மேலே கண்களை வைத்து அவன் ஒவ்வொரு நாளும் அடிச்சூட வைத்து அவன் மேலே நடப்பானே தவிர இந்த உலகத்தை அல்ல, மனுஷர்களை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரே ஒருவர் தான். எனக்கு முன்பாக நடந்து சென்றவர் ஒருத்தர் உண்டு. சகரியாப்பன் ஐயா சொன்னாங்க, பனி கலந்த ஒரு மலை மலையில் ஒருத்தர் நடந்து மேலே உச்சிக்கு போயிட்டாருன்னா அவர் நடந்து போன அந்த அடிச்சுவடு இருக்கும், அந்த அடிச்சுவடு மேலே கால் வச்சு நம்ம அங்கே போகிறதுங்கிறது பெரிய காரியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஏற்கனவே நடந்து போயிருக்கிறாரு. என் குரு, என் இயேசு இந்த பூமியில் நடந்து சென்றிருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஒரு அடிச்சுவடு இருக்கிறது, பேதுரு ஐயா சொல்கிறது மாதிரி ஒரு பாதை இருக்கிறது. அது அவமானத்தின் பாதை, நிந்தையின் பாதை. சிலுவை சுமந்தார். என் கண்களை அதை விட்டு வேற எங்கேயும் விளக்கிடக்கூடாது. இயேசுவே, நானும் அவமானத்தை சகிக்கிறேன், நிந்தையை சகிக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் வேற என்ன வேணும்? வேற இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு பாக்கியம், சிலுவையை சுமந்து. சிலுவை சுமக்கிறவனுக்கு ஊரில் நல்ல பேர் கிடைக்குமா? அல்லது சபையில் நல்ல பேர் கிடைக்குமா? எல்லாரும் புகழ்வாங்களா? சிலுவை சுமக்கிறவனுக்கு என்ன பேர் வரும்னா, இவன் பொல்லாதவன். சில பேர் தூஷித்தார், தலையை துலுக்கினார். எந்த சபையிலையும் ஒருத்தரோட அபிப்பிராயத்தோட நான் என்ன செய்யல, ஒருத்தருடைய அபிப்பிராயத்தையும் தேட விரும்பல.
தனியாக இயேசுக்காய் ஒரு ஆளாய் நிற்க நான் விரும்புகிறேன். ஒரு ஆளாய் நான் நிற்க விரும்புகிறேன் இல்லாமல், ஐயோ என்னை விட்டுடாதீங்க பிச்சை கேட்குறோம்ல, நான் இயேசுவின் சீஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு நேசித்தால் தனி ஆளாய் தனி ஒருத்தியாய் இயேசுக்காய் நின்று அவரை மையப்படுத்தி அவரை கனப்படுத்துவீர்கள். ஆக அந்த பூமியின் நாட்களெல்லாம் வாழும் நாட்களெல்லாம் என்னுடைய கண்களை அங்கங்கே விட்டுற வேண்டாம். அவமானத்தை நிந்தையும் சகித்த இயேசு மேலே என்னுடைய கண்களை வைத்திருவோம் பிரியமானே. என்னால் இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினச்சிக்க. நீ தான் ஏதோ அதிசயமாக அப்படி போன நினைக்காதப்பா. உன் குருநாதரும் இந்த பாதையில் சென்றார். உன் முன்னாடி பற்றி அக்னியை கொடுத்தெல்லாம் தகைக்காத. ஏதோ பெரிய பிரச்சனை எனக்கு தான், அதெல்லாம் நீ தகைக்க வேணாம். உங்களுடைய சகோதரத்திலும் அப்படியோட பாடுகள்லாம் நிறைவேறி வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நான் இந்த பூமியில் எங்கே பிறக்கணும், எங்கே வாழணும், வாழ்நாளெல்லாம் என்னுடைய குருநாதர் சென்ற அந்த அடிச்சூழலில் நடந்து ஒரு வாழ்க்கை அருமையான ஒரு ஓட்டத்தை ஓடி, பிதாவே முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆனால் அன்பின் அக்கினி என்னுடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டாம், ஒருபோதும் அணைஞ்சிட வேண்டாம். அதை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 11, 12, 13. 24வது அதிகாரம் 11, 12, 13. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு என்னாகும், தணிஞ்சிரும். அன்பு தணிஞ்சிரும். இயேசுவை நேசிக்க நேசமும் தொலைஞ்சிரும். சகோதர சகோதரிகளோட நம்முடைய நெருக்கமாக இருக்க சகோதர சகோதரிகள் மேலே இருக்கிற அன்பும் தணிஞ்சிரும். தேவாலயத்தில் எரிந்து கொண்ட அக்கினி ஒருபோதும் அணையக்கூடாது, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய இருதயத்திலையும் தேவன் வாசம் பண்ணுவார், தேவனுடைய ஆலயம் ஆனார். அந்த அக்கினி ஒருபோதும் தணிஞ்சிடக்கூடாது பிரியமானே. நான் சோதித்து பார்க்கணும். இயேசுவே நாம் நேசிக்கிறான். நான் சொல்கிறது போல் நான் படுத்து கிடப்பேன், ஏன் கூட என்னால் உட்கார முடியாது. அநேக சமயங்களில் டயர்டாகிடும், படுத்துக்கிட்டே சொல்லுவேன், இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறான். அப்பொழுது நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருப்பேன். இதை நான் பார்த்துருக்கிறேன். பரலோகத்தின் வல்லமையை நான் ருசி பார்க்க என்னால் முடியுது. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தின் வல்லமை என் மேல் இறங்குவதை நான் பார்த்துருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் ஒருபோதும் அணைய வேண்டாம், அது தனிய வேண்டாம். இயேசுவை நேசிக்கிற நேசத்தில் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கொழுந்துட்டு எரியட்டும். அதை அணைப்பதற்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக யூதாசுகள் எழும்புறாங்களா? அதை குறித்தெல்லாம் எனக்கு அக்கறையே இல்லை. அதை குறித்து அக்கறை இல்லை. என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் உடைய பாதுகாப்பில் இருக்கேன், உண்மை நேசிக்கிறேன். யார் எனக்கு என்ன தீமை செய்தாலும் அது என்னவா முடியும்? எனக்கு நன்மையாக தான் வந்து முடியும். ஒருத்தருமே எனக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நான் 40 ஆண்டுகளுக்கு மேலாய் இந்த இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாய். ஆனால் ஒரு மனுஷன் கூட எனக்கு தீமை செய்யவே முடியல. நல்ல செய். 40 வருஷமாக எத்தையோ மனுஷன் எனக்கு தீமை செய்யணும்னு நினச்சான். ஏன்னா நான் இயேசுவை நேசிக்கிறபடியால் அவன் செய்கிற எல்லா தீமையும் எனக்கு நன்மையாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. மீதி உள்ள நாட்கள்லையும் எனக்கு எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, தீமையே செய்ய முடியாது. உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இயேசுவை நேசம் குறைஞ்சிருக்கா, இன்ன நிலைமையில் நான் இருக்கேங்கிற உணர்வடைந்து மனம் திரும்பி நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே நேசிக்க எனக்கு உதவி செய்யும். யாராவது என்னை கவிழ்த்துருவாங்களோ, யாராவது தீமை செஞ்சிருவாங்களோ, இல்லை பிரியமாலே, உங்களை காக்கிறவர் உறங்கார், உங்களை காக்கிறவர் உறங்கார். உங்களை உள்ளங்கையிலே வரைந்து இருக்கிறார், செதுக்கி வைத்திருக்கிறார் உங்களை. நீங்கள் எப்பவும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருப்பீங்க. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம்.
யாரோ எனக்கு தீமை செஞ்சிருவாங்களோ, ஒரு மனுஷன் கூட உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. உங்களை சுற்றி அக்கினி மதில் இருக்கிறது. உங்களை சுற்றி அக்கினி மதில் இருக்கிறது பிரியமானே. உங்களை சுற்றி அவருடைய கண்ணின் மணியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மனுஷனும் தீமை செய்ய முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் அந்த அக்கினி மதிலை கடந்து உள்ளே வர முடியாது. ஆக வருகிற நாட்களில் அன்பு நம்முடைய இருதயத்தை தனையாதபடி, ஆண்டவரே எனக்கு தாரும், உன்னுடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லுவோம். அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறபடி, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் திறந்து கொடுத்து மனந்திரும்பி தாழ்த்தி, இயேசுவே உடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்புங்கன்னு சொல்லி வருகிற நாட்கள் நம்மளை தாழ்த்துவோம். தேவன் நம்ம ஊருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கூட கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து நாம் வார்த்தையை கேட்டோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்கள். இந்த எபேசு சபைக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள்ட்ட இருந்த நல்ல பண்புகள்லாம் எவ்வளவு காரியங்கள். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும், இப்படி அவர் ஒரு நீண்ட பட்டியலை அவர் சொல்கிறார். நாம் சொல்லலாம், ஒருத்தவங்க மேலே குற்றத்தை சுமத்தும் பொழுது ஈஸியாக பிரதர் தான் சொல்லுவாங்க. ஒரு அழகான ஒயிட்டு ஒரு போர்டில் ஒரே ஒரு கரும்புள்ளி இருந்ததுன்னா அதை என்ன பார்ப்பாங்கன்னா அந்த கரும்புள்ளியை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் முழு பிளாக் போர்டும் அவ்வளவு வெள்ளையாக இருக்கிறத யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆனால் இங்கே அவர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையையும் உன்னுடைய பிரயாசத்தையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், நிறைய காரியத்தை சொல்கிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். உற்சாகப்படுத்துகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான், இதெல்லாம் சரிதான், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அநேக சூழ்நிலைகள் அப்படிதான் சகோதரர்களை நாம் செய்கிறோம். ஆரம்ப நாட்களில் நமக்குள்ளே இருக்கிற ஐக்கியம், கேட்ட முடியா புருஷன் மனைவி வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஐக்கியம் காலப்போக்கில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போய் அது ஒரு சடங்காச்சாரமாக போய் விடுகிறது. அன்பே இல்லை. அன்பே இல்லாமல் நான் செய்கிறோம். சமயத்தில் பார்ப்போம், குடும்பங்களில் அவங்க பிரயாசப்படுறதையும் பார்க்கலாம். அவங்க காலையில் எழுந்திரிச்சு, வீட்டில் உள்ள மனைவிமார்கள் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ நேரத்தோட பிள்ளைகள்லாம் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் என்ன ஸ்கூலுக்கு கிளப்புறதுங்கிறத நைட்டே பிளான் பண்ணணும். பள்ளிக்கூடத்துக்கு எடுக்க போக வர எல்லாத்தையும் அவர்கள் பிளான் பண்ணி விடிய காலம்பரை எழுந்திரிக்கணும், சமைக்கணும்,
எங்கள் வீட்டிலலாம் சமயத்தில் மாடுகள்லாம் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா இன்னும் வேலை அதிகமாக இருக்கும். ஆனாலும் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த பிரயாசம், இந்த காரியம்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம், அன்பு, அதை பார்த்தாவே தெரியும். எல்லாம் நடக்குது, ஆனால் அன்பு இல்லை. என்ன செய்கிறது? அன்பு குறைந்து போயிருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு புருஷனோ மனைவியோ இப்போ வெளியிலேருந்து நம்ம போயிட்டு எவ்வளோ ஜாமான்கள் திங்கிற பண்டம் வாங்கிட்டு வர்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஏற்கனவே இருந்ததுக்கும் ஏற்கனவே ஒரு பைசா காசு இல்லாமல் கூட வீட்டுக்கு வந்திருப்போம். அப்போ இருந்த ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு அன்பு, ஒரு 400-500 ரூபாய்க்கு திங்கிற பொருள் வாங்கி கொண்டு இருந்து கொட்டியிருந்தா கூட பிரயோஜனமாக இருக்காது. அதே போல் வீட்டில் நல்லன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிக்கன் பிரியாணி, எவ்வளோ காரியங்கள்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து போடுறோம். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அன்பு இல்லை, ஏற்கனவே இருந்த அன்பு இல்லை, நேசம் இல்லை, ஐக்கியம் இல்லை. நீ கொண்டாந்து போடுற தெரியும். இங்கேயும் ஆண்டவருக்கென்று நாம் எவ்வளோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் கடைசியில் என்னடான்னா அவரை நேசிக்கிறத நேசத்தின் நிமித்தம் செய்யலை. அவர் மேல் வைக்கிற நேசத்தின் நிமித்தம் அன்பின் நிமித்தம் நாம் செய்யறதில் யோசிச்சு பாருங்கள். இந்த பிறந்த குழந்தை இருக்குது, நான் பார்ப்பேன் சமயத்தில் பிள்ளைகளோடு இருக்கிறத பார்த்தோம்னா, அதுகளுக்கு படுற பிரயாசத்தை பார்த்தோம்னா, அதுவோ அதன் மேலே வைத்திருக்கிற நேசத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம். சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு நிமித்தம் கூட சமயத்தில் எங்கள் பாப்பா கூட சொல்லணும், அதுக்காக நான் கொஞ்சம் பொங்கல் போட்டேன்ப்பா அப்படிங்க. அது சாப்பிட்றது ஒரு உண்டை கூட இருக்காது, ஆனால் அதுக்கு பிரயாசப்பட்டு ஒரு பொங்கல் போட்டேன் அப்படிங்க. இப்போ உண்மையான ஒரு அக்கறையும் ஒரு தேவன் மேலே எனக்கு அன்பு இருந்தால், அந்த அன்பின் நிமித்தம் நாம் செய்கிற கிரியைகளை தான் தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் ஒழிய, அன்பு இல்லைன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவர் சிலுவையினுடைய இதில் பார்த்தோம்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அந்த நேர்கோட்டு உறவு. அந்த உறவு சரியாக இருந்தால் தான், தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தால் தான் எனக்கும் சக மனிதர்களோடு இருக்கிற உறவு அது சரியாக இருக்கும். எனக்கும் அவருக்கும் சரியான ஐக்கியம் இல்லைன்னா நான் சக மனிதர்களோடு எப்படி ஐக்கியமாக இருப்பேன்? அது ஒன்றுமே சரியாக இருக்காது. அந்த கிடைமட்ட உறவு ஆண்டவர் அதனால தான் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது சரியான உறவாக இருக்கும் பட்சத்தில் தான் என்னுடைய கிடைமட்டமான உறவு என்னுடைய சகோதரர்களோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய மனைவியோடு அந்த உறவு தேவனை நேசிக்கிறத நிமித்தம் அந்த நேசம் சரியாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா தேவன் கொடுத்த என்னுடைய புருஷன், தேவன் கொடுத்த என்னுடைய மனைவி, அதில் எவ்வளோ பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு வராது. ஆனால் தேவன் கொடுத்தது, தேவனிடத்திலிருந்து ஒன்று கொடுத்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அன்பு செலுத்த முடியும். ஆனால் தேவனை விட்டுட்டோம்னா அவர்களிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை தான் நாம் பார்க்க முடியும். அதனால் பிரியமானவர்களே, நான் நேற்று தினத்தில் போனதை கூட நான் நிறைய அதிகமாக உணர்வடைந்தேன். நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். வேதம் சொல்கிற எச்சரிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களில் அதிக ஆக்கினை அடையும்படிக்கு உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகன்னு இருக்குது. நான் எப்பொழுதெல்லாம் ஃபுல்பிட்டுக்கு வர்றேனோ அப்போ தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எனக்கு அதாவது பிரசங்கிக்கிற வரம் கிடையாது. சில சமயங்களில் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அனுபவித்து பேசணும்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் அநேக காரியங்களை பேச முடியாது. எல்லாத்தையும் சபையில் பேசணும்னா என்ன நடக்கும்? அது தேவனுடைய சித்தமும் இல்லை. நான் ஒன்று மட்டும் நான் அந்த நாட்களில் நான் வாஞ்சிக்கிறேன். பிரதர் சொன்னது போல் நம்முடைய உறவு தேவனோடு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அந்த ஐக்கியம், அந்த உறவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஒரு அழகான மலர் இருக்குதுன்னு சொன்னால் அதை பறிக்கணும்னு சொன்னால் சுற்றி முள் இருக்குது. தேனை போய் எடுக்கணும்னு சொன்னால் நிறைய தேனீக்கள் கொட்டிவிடும். அதே போல் இந்த உலகத்தில் தேவபக்தியாய் நடக்கிற தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் எப்படி இருப்பார்கள்? துன்பப்படுவார்கள். வேறு வழியே கிடையாது. அவர்களை யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. நிறைய கேட்ட முடியாது. நம்ம ஒரு டிவி நிகழ்ச்சியை போல் ஒரு காரியங்களை நாம் கேட்டுட்டோம். அநேக உபத்திரவங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நம்மோடு இருப்பாரானால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். விரல் நீட்ட முடியாது. ஆவியானவர் உணர்த்துவார்.
நான் செய்கிறது சரியா தவறான்னு. நான் அநேக சூழ்நிலைகளை பார்த்துருக்கேன். நான் சில நெருக்கமான சூழ்நிலைகள், மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது, சத்துரு வெள்ளம் போல ஏறுகிறான், கர்த்தர் ஆவி வேகம் கொடியை ஏற்றுவார்னு இருக்குது. அநேக சூழ்நிலைகளில் என்னை குற்றப்படுத்தி என்னை மனம் பாதிக்கப்படும்படி செய்யும் பொழுது, ஆனால் நம் அருகையில் இருக்கிறவங்க யாரும் நமக்கு ஆலோசனை சொல்ல முடியாது, புத்தி சொல்ல முடியாது, உற்சாகப்படுத்த முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார். ஆனால் நம்மளை தேற்றுகிறத, நம்மளை உற்சாகப்படுத்துகிறத, நம்மளை ஆறுதல் படுத்துகிறத நாம் பார்க்க முடியும். அது மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாது. அவர் நமக்குள்ளே வேதம் சொல்கிறதா இந்த மீட்டிங்கில் பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய தேவை ஒன்று இருக்குமானால் அது என்ன தெரியுமா? அது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது தான். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் இந்த உலகமே என்னை குற்றப்படுத்தினார் கூட நான் செய்கிறது சரியா தவறா என்று சொல்லி நம்மை உணர்த்துவிக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நான் முகத்தை துக்கப்படுத்திக்கிட்டு நான் நீண்ட முகமாய் வைத்துக்கொண்டு போக வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் சொல்லுகிற சாட்சியை ஏற்றுக்கொள்வோம். கேட்டோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியை. ஆதியில் நான் எப்படி இருந்தேன்? ஆதியில் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது? ஆதியில் இருந்த சகோதரர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது? நான் அடிக்கடி எனக்கு ஞாபகத்தில் வரும், யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவை பற்றி யோனத்தான் தாவீது சொல்லும் பொழுது, ஸ்திரீகளின் சிநேகிதத்தை பார்க்கிலும் உம்முடைய சிநேகம் வெகு இன்பமாக இருந்ததுன்னு சொன்னான். அவங்கள ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியல. அவங்களுடைய அன்பு கடைசி வரைக்கும் அவன் அப்படியா இருந்தான். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே. அதாவது பிரசங்கில் ஒரு வார்த்தை இருக்குது, உண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோன்னு இருக்குது. ஏன்னா 2 பேர் அங்கே கூடியிருக்கும் பொழுது அங்கே எவ்வளோ காரியங்கள் நடக்கும். ஆனால் முப்புரி நூல் சீக்கிரமாக யாராது. ஆனால் பிசாசானுடைய வேலை என்னமா தெரியுமா? யாராவது 2 பேர் அங்கே இருந்தாங்கன்னா அவங்கள எப்படியாவது பிரிச்சிடுறது. அங்கே ஒரு ஐக்கியம் இருந்ததுன்னா அவங்களுடைய வேலையை பிரிக்கிறது தான் வேலை. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருவானே என்று வேறொன்றுக்கும் வரான்னு இருக்குது. ஆனால் தேவனோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையுமே வந்தான் அவர் சொல்கிறார். நாங்கள் கேட்டோம், அதாவது அவர் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்து விட்டார், அவ்வளோதான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணிட்டார், அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ என்னுடைய வேலை, நான் அவரை நேசிக்கணும். அவரை நேசிக்கிற நேசத்தில் எனக்கு என்ன குறைவு, என்ன பிரச்சனை? அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் தணிந்து போய்விட்டது. நான் இப்போ என்ன ஆகிட்டேன்னா, அதுக்கு காரணம் நான் பெருமையாயிட்டேன். அந்த சவுல் ஆரம்ப நாட்களில் அட்ரஸே தெரியாது, அவன் யாருன்னே தெரியல. ஆனால் அவனை கொண்டு வரும்பொழுது அவன் தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டு தான் இருந்தான். நான் காலப்போக்கில் அவனை எல்லாருக்கும் தெரிய வரும்பொழுது, ராஜாங்கம் எல்லாம் வரும்பொழுது அவன் தன் பார்வைக்கு பெரியவனாக போயிட்டான். அதில் பெரியவனர்களே, அப்பொழுது அவன் பெருமையாகிவிட்டான், அவன் தூரம் போய்விட்டான். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, தேவன் பெருமை உள்ளவர்களை தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போமானால், நான் என்னை பார்க்கிறவர்களாக இருப்போமானால், நான் கடந்த நாட்களில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். ஆகையால் பக்கம் 208 2:1 நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே, மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனை நாளிலே உனக்காக கோபாக்கனையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். நான் ரொம்பவும் பயந்துருக்கிறேன். இந்த பூலோக வாழ்க்கையில் நான் யாரையும் விரணிட்ட நான் தயாராக இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், அதே பார்த்தோம்னா மத்தேயு 6:7 பார்த்தோம்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நான் பயப்படுறேன். வரப்போகிற நாட்களில் நான் இதுதான் காரியம் ஞாபகத்துக்கு வரும். 50,000 தாளந்து கடன்பட்ட மனுஷன் தான் கடன்பட்டதை வந்த வழியை மறந்து போய் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை போய் நெறித்தான், தூற்றி திரிந்தான். அந்த நிலைமை என்னாச்சு? அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போட்டாங்க. ஆனால் எப்பொழுதுமே நான் தேவனால் மன்னிக்கப்பட்டவன், தேவனுடைய தயவு என்னுடைய கடன்களையெல்லாம் மன்னித்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆக்கினையும் இல்லாமல் சரியாய் நம்முடைய ஓட்டத்தை ஓட முடியும். வரப்போன்ற நாட்களில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவும் அந்த ஆதியிலிருந்த அன்புக்கு திரும்பவும் என்னை கொண்டு வருவார் என்று சொல்லி நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம். ஆண்டவர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்கு நானும் நன்றி சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5:6. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பே ஆண்டவர் சொல்கிறார். சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இந்த 5 என்ன சொல்கிறாங்கன்னா, கற்பனைகளின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும், நமக்கு அன்பு கூறத்துக்கு முன்னாடியே சுத்தமான இருதயம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சியும் ஒரு மனிதனுக்கு நம்ம இருந்துட்டுன்னா, இந்த நல் மனசாட்சி சுத்த இருதயமும் நல் மனசாட்சியும் இதெல்லாம் இருந்து விசுவாசத்தோட கூடிய பிறக்கிறது தான் அன்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். நல் மனசாட்சி ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்குது. அது எனக்கும் தேவையாக இருக்குது. ஆண்டவரே, எந்த காரியத்தில் எங்கே போனாலும் நல் மனசாட்சியோட, அந்த நல் மனசாட்சி இருந்துன்னா நம்ம மற்றவங்களை குறை சொல்ல மாட்டோம். ஏற்கனவே நமக்கு நடந்தது எல்லாவற்றையும் நம்ம நினைவு கூறுவோம். ஆஹா, நமக்கு இப்படிலாம் கிரை செலுத்திருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்கேன்னு சொல்லி அந்த சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சியும் சுத்த இருதயமும் நமக்கு வேண்டியது இருக்கிறது. சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதான் அன்பு. இந்த அன்பை தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். இந்த நல் மனசாட்சின்னு நம்மளை பற்றி குறை சொல்லவோ முறுமுறுக்கவோ யாரையும் பற்றி தவறாக விளங்கி கொள்ளவோ நம்ம மாட்டோம். இதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். நம்ம சபை கூடி வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கான்னு அன்னன்னைக்கு ஆண்டவரை கேட்டு பார்க்க விரும்புகிறேன். நேற்றிலேருந்து நான் தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதை நாம் ஒருவரும் வாஞ்சிப்போம். ஆண்டவர் நமக்கு ஒருவருக்கும் உதவி செய்வார். ஆமென்.